Hello students, welcome back to the social science class. Today I am going to teach the remaining lesson of Rise of Marathas and Peshwas. Sambhaji succeeded Shivaji after a succession tussle with Anaji Dato. There were family feuds splendouring the Maratha kingdom. Durgadas of Rathur Marwar and Aurangzeb's rebel son Akbar arrived in Maharashtra and took shelter in Sambhaji court. Aurangzeb viewed these developments very seriously and took all-out efforts to finish off Sambhaji. Marathas under Sambhaji were in no position to resist the Mughals. சாம்பஜி சிவாஜியை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அனாஜி தாத்தோ அவரோட சச்சரவுக்கு பின்னாடி சாம்பஜி ஆட்சி பொறுப்பு ஏற்கிறாரு. ஸோ குடும்ப சண்டைகள் பார்த்திங்கன்னா ஒரு மராத்திய அரசியலில் ஒரு ஒரு சரசரப்பை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்வார் ராத்தூர் குடும்பத்தை சேர்ந்த துர்காதாஸ், அப்புறம் அவுரங்கசீப்பிற்கு எதிராக கலகம் செய்த அவருடைய மகன். ஸோ எல்லாருமே மகாராஷ்டிராவுக்கு வர்றாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா சாம்பஜியோட அரசவையில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்படுறாங்க. ஸோ இதை மிக ரொம்ப பெருசாக எடுத்துக்கொண்ட அவுரங்கசீப்பும் சாம்பஜியை ஒழித்து கட்டணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா முயற்சியும் மேற்கொண்டுட்ருக்காங்க. ஆனால் சாம்பஜியோட தலைமையிலான மராத்தியர்கள் முகலாயர்களை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையிலேயே அவங்க இல்லை. Aurangzeb himself arrived in the Deccan in 1681. Aurangzeb's main goal was the annexation of Bijapur and Golconda. These two sultanates fell to Aurangzeb by 1687. In little over a year, Sambhaji was captured by the Mughals and after torture put to death. சாம்பஜியோடைய 1861 பார்த்திங்கன்னா அவுரங்கசீப் அவராகவே தக்காணத்தை வந்தடைகிறாரு. ஸோ பீஜப்பூரையும் கோல்கொண்டாவையும் கைப்பற்றி இணைக்கிறது தான் அவுரங்கசீப்போடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. ஸோ 1687 பார்த்திங்கன்னா அந்த 2 சுல்தானியங்களும் அவுரங்கசீப்பிடம் விழுந்துருச்சு. ஸோ ஒரு வருடத்திற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதிகமான காலப்பகுதியில் சாம்பாஜி கைப்பற்று அதுக்கப்புறம் அவரை சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சாகு மகாராஜா. சிவாஜிஸ் grandson Sahu means honest. Originally a name given by Aurangzeb to contrast his character with that of Shivaji, ruled from 1708 to 1749. During the first half of the 18th century, consolidation of royal power was achieved through conferment of royal entitlements upon those who served Sahu. சாகு மகாராஜா. ஸோ சிவாஜிக்கு பின்னாடி அவருடைய கிராண்ட்சன் பேரன்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் சாகு 1708 1749 வரைக்கும் ஆட்சி புரிகிறாரு. சாகு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நேர்மையானவர் அப்படிங்கிறது பொருள். ஸோ இது பார்த்திங்கன்னா சிவாஜியிட இருந்து அவரோட குணநலங்களை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக இந்த பெயரை அவுரங்கசீப் வச்சுருக்காரு. ஸோ 18th செஞ்சுரியில் முதல் பாதி பகுதியில் அரசு அதிகாரம் ஒருங்கிணைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாகுவோட பணி செய்தோருக்கு பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக உரிமையை கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலயமா இந்த அதிகாரம் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. During Sagu's 40 years region, there was increase in the territory under the Maratha control, from which tribute was regularly extracted. More centralized and strong state structure also began to take shape. Every household, including that of landed household, profited from state employment. ஸோ இப்போ சாகு மகாராஜாவுடைய 40 ஆண்டு காலத்தில் ஆட்சியின் போது மராத்திய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்த பகுதியை அதிகரித்திருக்காங்க. ஸோ அதிலிருந்து முறையாக வரி அதாவது கப்பம் வசூலிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே மையப்படுத்தப்பட்ட, அதாவது வலுவான அரசு கட்டமைப்பு,
அப்போ தான் வந்து உருவெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நிலங்களை வந்து சொந்தமாக கொண்டிருந்த குடும்பங்கள் உட்பட ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே வந்து அரசு பணி மூலம் அவங்க வந்து ஆதாயம், அதாவது வருமானம் பெற்றுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பெஷ்வா. Balaji Vishwanath 1713 to 1720 began his career as a small revenue official and became Peshwa in 1713. Much against the advice from his close circles, Sahu appointed 20-year-old Vishwanath's eldest son Bajirao to occupy the office of Peshwa. ஒரு சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக இருந்தவர் தான் இவர். அவரோட பணியை வந்து அப்படி தொடங்கியிருக்காரு. ஸோ பாலாஜி விஸ்வநாத் 1713 வந்து பேஷ்வாவாக அவர் ஆனாருன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு நெருக்கமானவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து ஆலோசனைக்கு எதிராக வந்து சாகு பாலாஜி விஸ்வநாத்தை வந்து என்ன பண்ணாருன்னா, மூத்த மகனாக இருந்த அவரை வந்து பார்த்திங்கன்னா 20 வயது தான். ஸோ அந்த பாஜிராவை வந்து அடுத்த பேஷ்வாவை வந்து அவர் பணியமர்த்தியிருக்கார். நெக்ஸ்ட்டு Bajirao decided to launch a major Maratha onslaught against the Mughals and the Nizam of Hyderabad. He assumed the powers of the commander-in-chief. He was wise in his choice of commanders for these campaigns. Instead of relying on the traditional elite group, namely Deshmukh, he gave commands to the Gaekwad, Holkar and Sindh or Scindia families who had been loyal to the Emperor Sahu, his father Balaji Viswanath and to him. ஸோ இதில் பாஜிராவ் வந்து என்ன பண்ணார்னா, டிசைட் பண்ணார் என்னன்னா, முகலாயர்களுக்கு எதிராகவும் ஹைதராபாத் நிஜாமுக்கு எதிராகவும் வந்து மிக பெரும் மராத்திய இராணுவ நடவடிக்கையை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு. ஸோ இராணுவ தலைமை தளபதிக்கான அதிகாரங்களையும் தமக்குன்னு அப்படின்னு சொல்லி அவர் அதை ஆக்கி கொண்டார். ஸோ பாரம்பரியமாக வந்து பார்த்திங்கன்னா செல்வாக்கு பெற்றிருந்த குழுக்களான தேஷ்முகுக்களை வந்து சார்ந்திருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பமே இல்லை. மாறாக வந்து பார்த்திங்கன்னா பேரரசர் ஷாகுவிற்கு வந்து அவருடைய தந்தையார் பாலாஜி விஸ்வநாத்திற்கும் தமக்கு விசுவாசமாக இருந்த கெய்க்வாட், ஹோல்கார், சிந்தியா ஸோ ஆகிய குடும்பங்களுக்கு வந்து அதிகாரங்களை வந்து அவர் வழங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு த ப்ராமினெண்ட் மராத்தா ஃபேமிலிஸ், அதாவது முக்கியமான மராத்திய குடும்பங்கள் கெய்க்வாட் பரோடா, பான்ஸ்லே நாக்பூர், ஹோல்கார் இந்தூர், சிந்தி ஆர் சிந்தியா குவாலியர், பேஷ்வா அட் பூனே. Bajirao proclaimed wars against Malwa and Gujarat and freed them from Mughal domination. The Mughal army and the troops of Nizam that intervened on behalf of the Mughals were defeated. Bajirao succeeded in getting the recognition of Sahu as the king of Maharashtra and overlord of the rest of the Deccan, from which the tribute of South and Saradeshmukhi could be legally collected by the Maratha officials. Bajirao centralized the fiscal functions in Pune. This helped to receive the prompt transmission of tribute from the Deccan. ஸோ இப்போ மாலவம் பகுதி இருக்கு இல்லையா, அந்த மாலவமும் குஜராத்திற்கும் எதிராக வந்து போர் பிரகடனம் செஞ்ச பாஜிராவ் அதை வந்து பார்த்திங்கன்னா முகலாயர்களுடைய மேலாதிக்கத்திலேருந்து அதை விடுவித்திருக்காரு. ஸோ முகலாயரோட சார்பாக வந்து இதில் தலையிட்ட முகலாய படைகளும் அதே மாதிரி ஹைதராபாத் நிஜாமோட படைகளும் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணார், அவரை வந்து மகாராஷ்டிரத்துடைய அரசர் அப்படின்னும் தக்கான பகுதிகளுக்கு தலைவன் அப்படின்னும் வந்து பேரரசர் சாகுவை வந்து அங்கீகரிக்க வச்சுருக்காரு. யார் அப்படின்னா பாஜிராவ். ஸோ அதில் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ அது மூலயமா வந்து அந்த பகுதியில் இருந்த சவுத் சர்தேஷ்முகி ஆகிய கப்பத்தொகைகளை வந்து பார்த்திங்கன்னா மராத்திய அதிகாரிகள் சட்டப்பூர்வமாக வந்து வசூலிக்க அவங்களால முடிஞ்சுது. ஸோ நிதி நிர்வாகம் செயல்பாடுகளை வந்து பாஜிராவ் வந்து பூனேவில் இருந்து சென்றுபடுத்தியிருக்காரு. இதை தான் வந்து தக்கான பகுதியிலேருந்து அனுப்பி வைக்கப்படும் கப்பங்களை வந்து உரிய நேரத்தில் வந்து அவங்களால பெற்றுக்கொள்ள முடிஞ்சிருச்சு.
When Balaji Bajirao was the Peshwa, Emperor Shahu died 1749. A possible succession struggle among factions of the royal family was averted thanks to the timely intervention of Balaji Bajirao. He summoned all the contending factions and forced them to accept the conditions he laid down. He decided that the capital of the kingdom would forward be Pune, not Satrara. ஸோ பாலாஜி பாஜிராவ் பேஷ்வா பொறுப்பில் இருந்தப்பயே வந்து பேரரசு சாஹு 1749 இயற்கையாக இறந்துறாரு. ஸோ அரச குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த வாரிசுரிமை போட்டி வந்து சரியான நேரத்தில் பாலாஜி பாஜிராவ் வந்து தலையிட்டனால அது தவிர்க்கப்பட்டது. ஸோ பதவிக்கு போட்டியிட்ட எல்லா பிரிவினரையும் வந்து கூப்பிட்டு பேசி அவங்களுடைய நிபந்தனை வந்து ஒத்துக்கு செய்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ பூனே நகரம் தான் வந்து இனிமேல் வந்து தலைநகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்தாரா வந்து அன்று அப்படிங்கிறதையும் இப்போ வந்து பூனே அப்படிங்கிறதையும் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. All power and authority was now concentrated in the Peshwa's office. Balaji Bajirao now commanded in an army of paid soldiers. The Maratha peasant warrior band was reconfigured and its run came to an end. Maratha soldiers were not permitted now to retire from battlefield each year for the purpose of cultivating their land. Soldiers were required to live in forts and towns far away from their home. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மராத்திய விவசாய போர் வீரர்களுடைய காலம் வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஊதியம் வழங்கப்பட்ட வீரர்களை கொண்ட படைக்கு வந்து இப்போ வந்து பாலாஜி பாஜிராவ் வந்து தலைமையேற்கிறாரு. ஸோ மராத்திய வீரர்கள் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து போர்க்களத்திலிருந்து அவங்க நிலங்களை வந்து வேளாண் பணிக்காக சென்று வருவதற்கு அனுமதி வந்து இப்போ மறுக்கப்பட்டிருக்கு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா போர்க்களத்திற்கு வந்து ரொம்ப எளிமையாக வந்து சென்று வருவதற்கு அவங்களுடைய இருப்பிடத்திற்கு அதாவது வசிப்பிடம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த வசிப்பிடத்திற்கு வந்து சென்று வர கோட்டைகளிலோ இல்லை நகரங்களிலோ வந்து வாழ்கிறதுக்கு அவங்க வழிவகை செஞ்சுருக்காங்க. There were trained as infantrymen as well as horsemen. The large guns were nominally under the command of Maratha officers, but those who fired and maintained them were mostly Portuguese, French and British. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலாட்படை குதிரைப்படை வீரர்களுக்கான பயிற்சி வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய பீரங்கி மராத்தியர் அதிகாரிகளுக்கு கீழே தான் இருந்திருக்கு. ஆனாலும் வந்து அதை வந்து இயக்குவதில் வந்து அதே மாதிரி அதை வந்து பராமரிக்கிறது இந்த பணிலாம் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர், ஃப்ரெஞ்சுக்காரர், அதே மாதிரி ஆங்கிலேயர், ஸோ இவங்களெல்லாம் தான் அந்த இடத்துக்கு வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. During the period of the Peshwa Balaji Bajirao, the northern frontiers of the Maratha state were rapidly touching Rajasthan, Delhi and the Punjab. At some point, the Maratha tributary regime extended itself to within 50 miles of Delhi. The Marathas launched raids from Nagpur against Bihar, Bengal and Odisha. Notwithstanding and conflict between the Marathas and the Nizam over Karnataka, Tamil, Kannada and Telugu regions were effectively brought under the control of the Marathas. Between 1745 and 1751, plundering expeditions were launched yearly by the Maratha chieftain Raghuji Bhonsle. ஸோ பேஷ்வா பாலாஜி பாஜிராவுடைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மராத்திய அரசுடைய வட எல்லை வந்து ரொம்பவே விரைவாக வந்து ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப், ஸோ இந்த எல்லைகளை வந்து நெருங்கிட்டே வந்திருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மராத்தியருடைய கப்பம் வசூலிக்கும் ஆட்சி பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா பரப்பு வந்து டெல்லிக்கு ஒரு 50 மைல்ஸ் அருகே வரை வந்து அது விரிவடைஞ்சிருக்கு. ஸோ நாக்பூர்லேருந்து மராத்திய படைகள் பீகார், வங்காளம், ஒடிசா ஸோ ஆகிய பகுதிகளிலையும் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளையடிக்கிறது தான் வந்து நோக்கமாக அவங்க கொண்டு படையெடுப்புகளை வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ கர்நாடக பகுதி குறித்து மராத்தியர்களுக்கு ஹைதராபாத் நிஜாமுக்கு இடையே வந்து சில முரண்பாடுகள்
மோதல்கள் எல்லாமே நிலவிட்டு இருந்தப்ப கன்னடா, தமிழ், தெலுங்கு பகுதி மராத்தியர்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்து அது கொண்டு வந்திருக்காங்க. 1745 1751க்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே வந்து மராத்திய தளபதி ரகுஜி பான்ஸ்லே தலைமையில் அது வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கொள்ளையடிப்பதே நோக்கமாக கொண்டு படையெடுப்புகள் இருந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து அந்த கொள்ளையடிக்கிறத வந்து நோக்கமாக வந்து பான்ஸ்லே தலைமையில் வந்து அது நடந்திருக்கு. நெக்ஸ்ட், மராத்தா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டர் பெஷ்வா. The revenue administration, Kamavistar, he was appointed by the Peshwa. He was empowered to maintain a small body of soldiers to police the administrative area from where tribute or tax had to be collected. A small staff, clerks and servants maintained the revenue records. These records were randomly checked by the office of the Peshwa. ஸோ பேஷ்வாக்களுடைய அவர்களுக்கு கீழே வந்து மராத்தியருடைய நிர்வாகம் எப்படி இருந்துச்சு? ஸோ பேஷ்வாக்கள் வந்து வருவாய்த்துறை நிர்வாகம், காமவிஸ்தார் அப்படிங்கிற முக்கிய அதிகாரிகளை வந்து கொண்டு இருந்திருக்கு. அவர் வந்து பார்த்திங்கன்னா பேஷ்வாவால் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கப்பமோ வரியோ வந்து வசூலிக்கப்பட வேண்டிய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பிற்காக சில வீரர்களை வந்து அவங்க வச்சுருந்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு அதிகாரம் பெற்றவர்களாக இருந்திருக்காங்க. ஸோ வருவாய்த்துறை ஆவணங்களை வந்து பராமரிக்கிறதுக்காக சில ரைட்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து பணியாளர்களாக வந்து பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆவணங்களை வந்து பார்த்திங்கன்னா பேஷ்வா அலுவலகம் வந்து அங்கேருந்து இளங்கொன்றாக சரிபார்த்து, அதாவது ரேண்டமாக வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ வருவாய் வசூலுக்கான ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா வருடம் ஒரு முறை வந்து அவங்க ஏலத்துக்கு விட்டுருக்காங்க. ஸோ பேஷ்வாக்களுக்கு மராத்தியருடைய நிர்வாகம் எப்படி இருந்துச்சு? பேஷ்வாக்களுடைய வருவாய்த்துறை நிர்வாகம் வந்து காமவிஸ்தார் அப்படிங்கிற முக்கிய அதிகாரிகளையே வந்து அது கொண்டு இருந்திருக்கு. அவர் வந்து பார்த்திங்கன்னா பேஷ்வாவால் வந்து பணியமர்த்திருக்காங்க. கப்பமோ இல்லை வரியோ வந்து வசூலிக்கப்பட வேண்டிய பகுதியில் அவங்களுக்காக பாதுகாப்பிற்காக சில வீரர்களை அடங்கிய படைப்பிரிவை வந்து அவங்க வச்சுருந்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து அதிகாரம் பெற்றவர்களாக இருந்திருக்காங்க. ஸோ வருவாய்த்துறை ஆவணங்களை வந்து பராமரிப்பதற்கு சில ரைட்டர்ஸ்லாம் வந்து அவங்க பிளேஸ்மெண்ட் செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த ஆவணங்களை வந்து பார்த்திங்கன்னா பேஷ்வா அலுவலகம் வந்து அங்கொன்று இங்கொன்றாக வந்து சரி பார்த்துருக்காங்க, அதாவது ரேண்டமாக செக் பண்ணியிருக்காங்க. ஸோ வருவாய் வசூலுக்கான ஒப்பந்தங்கள் வருடம் ஒரு முறை வந்து அது ஏலத்துக்கு விட்டுருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட ஒரு பகுதியிலேருந்து அதாவது கடந்த ஆண்டு பெறப்பட்ட வருமானத்தோட அடிப்படையில் இந்த ஆண்டு வந்து வசூல் வந்து செய்யப்பட வேண்டிய தொகை பேஷ்வாவுடைய அதிகாரிகளால் நிர்ணயம் வந்து செய்யப்பட்டிருக்கு. அதாவது லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ வந்து வரி வசூலிச்சிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த வருஷம் வசூலிக்கிறது தான். ஸோ அந்த அடிப்படையில் வந்து ஏலம் வந்து நடத்தப்பட்டிருந்திருக்கு. ஸோ அந்த ஏலத்தில் வெற்றி பெற்று எதிர்கால வாய்ப்பினை பயன்படுத்த நினைக்கும் வரி இல்லைன்னா வருவாய் வசூலிப்பவர்களுடைய சொத்து உடையவராக வந்து நேர்மையானவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதோடைய நோக்கம். ஸோ எதிர்பார்க்கப்படும் மொத்த வசூல் தொகையில் மூணில் ஒரு பகுதியை வந்து முதல்ல சரிபாதியாக அவங்க வந்து செலுத்திட வேணும். அதே மாதிரி தமது சொந்த பணத்திலிருந்து அவர் வந்து அதை செலுத்தலாம், இல்லைன்னா வட்டிக்கு கடன் தருவோரிடமிருந்து வாங்கி அதை கட்டலாம். ஸோ இந்த செய்தி பரிமாற்ற கடிதங்கள், கோப்புகள், கணக்கு பதிவேடு, மதிப்பீடு செய்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஆவணங்களை வந்து ரொம்ப துல்லியமாக பராமரிக்கிறதுல வந்து பேஷ்வாக்கள் ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக இதிலிருந்து தெரியுது. Judging from the ledgers of correspondence and account books, it is evident that the Peshwa were keen on accurate record keeping. The Peshwa regimes looked distinctively modern in comparison with the Mughals, to whose fall they contributed military. ஸோ முகலாயர்களோடு ஒப்பிடுகையில் பேஷ்வாக்கள் வந்து
ஆட்சி வந்து ரொம்ப பேஷ்வாக்களுடைய ஆட்சி வந்து ரொம்ப நவீனமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ முகலாயருடைய வீழ்ச்சிக்கு வந்து இராணுவ ரீதியாக வந்து பங்களிப்பு செஞ்சவர்கள் தான் வந்து பேஷ்வாக்கள். நெக்ஸ்ட்டு மராத்தியர்களுடைய வீழ்ச்சி பற்றி பார்க்கலாம். த ஃபால் ஆஃப் மராத்தாஸ், அதாவது மராத்தியர்களுடைய வீழ்ச்சி. இம்பீரியல் மூமெண்ட் of the Marathas sadly ended at Panipat near Delhi in 1761. The Marathas' attempt to extend their domain beyond Punjab was checked by the king of the Afghans, Ahmad Shah Abdali. ஸோ மராத்தியர்களுடைய குறுகிய கால பேரரசு வந்து 1761 வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கு பக்கத்தில் இருக்க பானிபட்டில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ பஞ்சாபை கடந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆட்சி பரப்பை வந்து விரிவடைய செய்ய மராத்தியர்கள் மேற்கொண்ட முயற்சி வந்து ஆப்கானியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அரசர் அகமது ஷா அப்தாலியால் அவங்களால வந்து அது தடுக்கப்பட்டிருந்திருக்கு. Abdali invaded 8 times before finally marching onto Delhi. The Marathas were now divided among several commanders who approached the battle with different tactics. So artillery decided the battle on January 1761. The mobile artillery of the Afghans proved lethal against both Maratha cavalry and infantry. The Maratha army was shattered and the surviving men took 6 months to return to Maharashtra from Panipat to report the tragedy. ஸோ அப்தாலி வந்து இறுதியாக வந்து டெல்லியை வந்து படையெடுக்க வந்திருக்காரு இல்லையா, அதுக்கு முன்னாடி 8 முறை வந்து அதை படையெடுத்திருக்காங்க. 1761 வந்து 3ஆம் பானிபட் போர் வந்து நடைபெற்றுச்சு. அதில் வந்து பீரங்கி படை தான் வந்து தீர்மானிச்சிருக்கு. இந்த காலாட்படையினர், குதிரை படையினர் எல்லாத்தையுமே வந்து அந்த பீரங்கி படை வந்து கொன்று குவிச்சிருச்சு. அதே மாதிரி தப்பிச்சு போன மராத்திய வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பானிபட்லேருந்து மகாராஷ்டிரா திரும்பி போய் அங்கே நடந்ததை சொல்கிறதுக்கு 6 மந்த் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து துணை கண்டத்தின் மீதான மராத்தியர்களுடைய ஆதிக்கம் வந்து முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ. We will see in the next lesson. Thank you.